சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு 250 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள 1/4 தேக்கரண்டி மஞ்சள், ஒரு பெரிய தேக்கரண்டி அளவு காஷ்மீர் மிளகாத்தூள், 1/4 தேக்கரண்டி மிளகுத்தூள், ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வைப்போம். இது நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுட்டு இந்த சிக்கனை நாங்கள் பொரிச்செடுப்போம். மேரினேட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் இந்த சிக்கனை பொரிச்செடுப்போம். நாங்கள் மேரினேட் பண்ண கோழியை இப்போ பொரிச்செடுப்போம். எண்ணெய்க்கு போட்டு இந்த சிக்கனை பொரிப்போம். நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியது. ஒரு 3/4 பதத்துக்கு பொரிஞ்சா காணும். பொரியட்டும். ஒரு 3 கப் ரைஸ் போட்டு வடித்து வச்சுருக்கேன். இதில் போன்ஷி, கேரட், லீக்ஸ், க்ரீன் பீஸ் அல்லது பச்சை பட்டாணி, இது பட்டர், 4 முட்டை நாங்கள் பொரிக்க போகிறோம். அது என்னென்ன விட தான் தேவையான பொருட்கள். ஈஸியாக குயிக்காக செய்யலாம். 4 முட்டையை நாங்கள் அடிச்செடுப்போம். சொட்டு உப்புத்தூளும் சொட்டு மிளகுத்தூளும் போட்டுட்டு அடிச்சிட்டு அதை நாங்கள் பொரிச்செடுப்போம். 4 முட்டை போட்டு வச்சது, தேக்க வேண்டிய உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூளை போட்டுட்டு நாங்கள் அடித்து போட்டு இதை நாங்கள் இப்போ பொரிச்செடுப்போம். சட்டி வச்சுட்டு அதுக்குள்ள 10 கிராம் பட்டர் போட்டோம்னா இப்போ இந்த அடித்த முட்டையை இதுக்கு ஊற்றி நாங்கள் பொரிய விடுவோம். ஸ்லோ ஹீட்டில் விட்டு விடுங்க. முட்டையை நாங்கள் பெரிய பெரிய துண்டாகவே போடுவோம். நசிச்சு தூள் தூளாக்கி போடாமல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டுவிடுவோம். அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரைஸுக்கு அது வடிவாயிருக்கும். ஒருத்தருக்கு ஒரு துண்டு போகக்கூடிய மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நாங்கள் அதை இப்படி ஸ்லைஸ் பண்ணி விடுவோம். அப்போ அது ஓகே. ஆக தூள் தூளாக எடுக்க தேவையில்லைங்க. பொரித்து வச்ச முட்டையை நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்குள்ளே எடுத்து வைப்போம். முட்டை பொரித்து எடுத்தாச்சு. நாங்கள் அதே சட்டியில் ஹீட்டை மீடியத்தில் விட்டுட்டு ஐம்பது கிராம் பட்டர் போடுறோம். நெய் இருந்தால் நெய் விடலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் போட்டுக்கலாம். ஹீட்டை மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுருக்கிற மரக்கறியில் கொஞ்சம் பீன்ஸ் வெட்டி வச்சுக்கணும். அந்த பீன்ஸை எடுத்து விடணும். பீன்ஸை மட்டும் கொஞ்சம் அவிய விடுவோம். கேரட் எல்லாம் அரைவாசியாக அவிஞ்சால் கலந்து பீன்ஸை போட்டு நாங்கள் கலந்து விடுவோம். ஒரு 3 மினிட்ஸ் இந்த பீன்ஸை இந்த பட்டரில் பொரிக்க விடுவோம். பின் பொரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே நாங்கள் பொரித்த முட்டையையும் கலந்து வைப்போம். இன்னும் அப்புறம் ஒரு பக்கத்தில் வைப்போம். பீன்ஸ் பொரிஞ்சிட்டு நாங்கள் இதுக்குள்ளே கேரட்டை சேர்த்துக்கொள்வோம். ஏன்னா ஹாஃபாக குக்கர் ஆகினா காணும். ஃபுல்லாக அரியோன் இல்லை, ஹாஃப் குக் காணும். கேரட்டையும் இதுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் எடுத்துக்கிற க்ரீன் பீஸ் அதையும் இதுக்குள்ளே போடுவோம். இதுக்குள்ள நாங்கள் 1/4 தேக்கரண்டி மஞ்சள் சேர்த்துக்கொள்வோம். 1/4 தேக்கரண்டி மிளகுத்தூள். நான் சோத்துக்கு உப்பு போட இல்லை, அப்போ அதால் 1 தேக்கரண்டி உப்பு. அதோட ஒரு வெஜிடபிள் சூப்போட கட்டி எடுத்து போட்டுருக்கேன். எல்லாத்தையும் ஒருக்க மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாம் ஹாஃப் குக் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் வச்சு வச்சுக்க லீக்ஸையும் வீட்டில் போடுவோம். ஒரு நிமிஷம் லீக்ஸையும் போட்டு நாங்கள் கிளறி விடுவோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே
காய்ச்சி வடித்து வச்சுட்டு அந்த சோத்தையும் இதுக்குள்ளே சேர்ப்போம். முழுக்க சேர்க்கையில் கொஞ்சத்தை சேர்த்துட்டு கடைசியாக மிச்சத்தை சேர்ப்போம். பொடிச்சு வச்சுருக்கிற முட்டை இந்த சிக்கன் பீஸஸையும் இதோட சேர்த்து விடுவோம். இங்கே ஈஸியாக செய்யலாம். விரும்பினா நீங்கள் இந்த சிக்கனை ஏர் ஃப்ரையரில் வச்சும் பேக் பண்ணி போட்டு எடுத்து போடலாம். ஹெல்த்தியாக இருக்கும். இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. நாங்கள் ஈஸியாக எல்லா வெஜிடபிள்ஸும் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மாதிரி, அதே நேரம் கலர்ஃபுல்லாக இருக்கிற விட கண்ணுக்கு சாப்பிடவும் ருசியாக இருக்கிற மாதிரி ஈஸியான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்வோம். கடைசியாக நான் கொஞ்சம் சோறு வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் சோத்துக்கு இடையிடையே அந்த வெள்ளை சோறு கிடைக்கிற மாதிரி போடுறதுக்காக வந்து இப்போ போட மாட்டேன். கொஞ்சம் செல்ல நான் கிடந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் குக் ஆகிட்டு இப்போ நாங்கள் இங்கே டிஷ் அவுட் பண்ணி சாப்பிடுவோம். Chicken fried rice, easy and quickly மேக் பண்ணக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்.